ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் 9:50க்கு மேமோ ட்ரெயின் கிளம்புது திருப்பதிக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ரெயினோட டிக்கெட் காஸ்ட் இப்போ குறைச்சிருக்கிறாங்க. ஒரு டிக்கெட் 35 ரூபா தான். குறைந்த காஸ்ட்லேயே திருப்பதி தரிசனத்தை இலவசமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த 35 ரூபா போகிறதுக்கு வரத்துக்கு 35 ரூபா தவிர ஒரு செலவு கூட இருக்காது. நான் உங்களுக்கு பிளான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் 9:50 போல் இந்த ட்ரெயினில் ஏறி மத்தியானம் 1:30 மணி போல் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தில் பார்க்குறதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. டிடிடியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில், ஸ்ரீவாரிமேட்லேயும் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்லேயே விஷ்ணு நிவாசம்னு இருக்கும். ஒரிஜினல் ஆதார் இல்லை ஜெராக்ஸ் காப்பி ஆதார் காமிச்சு நம்ம க்யூவில் நின்று வாங்கிக்கலாம். இப்போ க்ரௌட் இல்லை. இங்கெல்லாம் டோக்கன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. இன்றைக்கி இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இப்போ மணி 2:15 ஆகுது. நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் பாருங்கள், இன்னும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிளம்புறப்ப கூட நீங்கள் ஒரு 2-3 நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும், டோக்கன் எப்படி தீருது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டோக்கன் இருக்கிறது. டோக்கனை வாங்கிட்டு மலைக்கு போயிட்டு வரத்துக்கு 2-வே டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் 160 ரூபா பஸ்ஸு. அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் நம்மள இருப்போம். அவங்க கூட இந்த விஷ்ணு நிவாசத்துலேருந்து ஸ்ரீவாரிமேட்டுக்கு ஃப்ரீ பஸ் போகுது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஃப்ரீ பஸ் போகுது. ஸ்ரீவாரிமேட்டுக்கிட்ட போய் நம்ம லக்கேஜை கொடுத்துட்டு ஏற ஆரம்பித்தோன்னா திருமலைக்கு நடந்து 2 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம். மேலே போய் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு மெயின் ரோடுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் வரும். அப்படியே ரோடை கிராஸ் பண்ணோன்னா ஃப்ரீ பஸ் வரும். அங்கேருந்து ஏறி சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கேருந்து பக்கத்துலேயே 4 இடங்கள் இருக்குது. டிடிடியோட இலவசமாக தங்குற இடமும் இலவச லாக்கரும். அங்கேயும் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி காமிச்சு லாக்கர் எடுத்துக்கலாம். அந்த 4 இடத்துக்கு எப்படி போகணும், இந்த ஸ்ரீவாரிமேட்டுக்கு எப்படி போகணும், ஸ்ரீவாரிமேட்லேருந்து எப்படி பஸ் ஏறி சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிறது எல்லாமே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லக்கேஜை போட்டுட்டு அங்கேயே பாத்ரூம் இருக்குது, குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரிலாக்ஸ்டாக கிளம்புனீங்கன்னா திருமலாவில் இருக்கிற மற்ற கோயில், மாட வீதியில் இருக்கிற மற்ற கோயில் பார்க்கலாம். சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவை பார்க்கலாம். நேராக போய் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வராக சுவாமியை பார்த்துட்டு மற்ற கோயில்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணி மறுபடியும் இந்த காமன் ஹாலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் உங்களோட டைம் ஸ்லாட் எது இருக்கோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த க்யூக்கு போகிறதுக்கு கூட ஃப்ரீ பஸ் இருக்குது. மத்தியானம் ஸ்லாட்டை விட காலையில் ஸ்லாட்டில் ரொம்ப க்ரௌட் இருந்தால் மேக்ஸிமம் 3 மணி நேரம். இப்போது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறதுனால 1-2 மணி நேரத்துக்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் மூலவர் தரிசனத்தை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரீ லட்டு கொடுப்பாங்க, 50 ரூபாய் லட்டு. சாப்பிட்றதுக்கு விஷ்ணு நிவாசத்தில் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. திருமலைக்கு போனீங்கன்னா சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அன்னப்பிரசாத பில்டிங் போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் தான். ஸோ சாப்பிட்றது நம்ம அன்னப்பிரசாதமே சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்பார்ட்மெண்ட்லேயும் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி டிடிடி கொடுக்குற அன்னப்பிரசாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம், அதையே சாப்பிட்டுக்கலாம். ஸோ தரிசனம் பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வேறு எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட போயிட்டு அகெயின் நீங்கள் அந்த ஃப்ரீ பஸ்லேயே ஸ்ரீவாரிமேட்டுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா இறங்குறது 1 மணி நேரத்தில் நம்ம இறங்கிடலாம். கீழே இறங்கணுன்னா ஃப்ரீ பஸ் வரும் திருப்பதிக்கு வரத்துக்கு. வந்தீங்கன்னா மத்தியானம் 1:30 மணிக்குள்ளார பிளான் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் மறுபடியும் திருப்பதியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வருது. அதே 35 ரூபாயில் நீங்கள் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். 70 ரூபாயில் நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒருக்க தரிசனம் பார்க்கலாம். இந்த ட்ரெயின் ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இந்த ட்ரெயின் இப்போது 10ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட மொபைலையே வேர் இஸ் மை ட்ரெயின் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே சென்னை சென்ட்ரல் போட்டுட்டு திருப்பதி போட்டிங்கன்னா என்னென்ன ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு வருது. 9:50க்கு அந்த ட்ரெயின் கிளம்புது, எங்கெங்கே நிற்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரெயின் ஓடுதா இல்லையாங்கிறத நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா கூகுள்லையே இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் சதர்ன் ரயில்வே ப்ரெஸ் ரிலீஸிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சேஞ்சஸ் இன் தி பேட்டர்ன் ஆஃப் ட்ரெயின் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ட்ரெயின் எத்தனை நாளைக்கு கேன்சல்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கொடுப்பாங்க. கேன்சலேஷன் பற்றி 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ட்ரெயினோட நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 06727. 10ஆம் தேதி வரைக்கும் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபுல்லாக.
அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் ஓடும். ஸோ அந்த ட்ரெயின் ஓடுதா இல்லையாங்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். மற்ற ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் கூட கேன்சல் ஆகிறது கூட நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த தகவல்லாம் எங்களுக்கு ஆன்லைனில் பார்க்க தெரியாது அப்படின்னா கூட உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் அவங்கள்ட்ட கூட இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லி கேளுங்க எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ட்ரெயின் ஓடுறது அண்டு திருமலாவில் தரிசன டிக்கெட் கிடைக்கிறது. இன்கேஸ் நீங்கள் போகிறப்போ ஒரு வேளை டோக்கன் தீர்ந்துருச்சுன்னா கூட டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு மறுநாள் வரத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் போனீங்கன்னா ஷுவராக நம்ம ஓரளவுக்கு சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். ஸோ தரிசன டிக்கெட் எதுவும் புக் பண்ணாமல் போகிறதுக்கு வரத்துக்கு வெறும் 70 ரூபாயில் இந்த ட்ரெயினை நம்ம போய் மூலவர் தரிசனத்தை பார்த்துட்டு வரலாம். மறக்காமல் உங்களோட ஆதார் ஜெராக்ஸோ இல்லைனா ஒரிஜினலாக வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே கேட்பாங்க. குளிக்கிறதுக்கு விஷ்ணு நிவாசத்தில் இடம் இருக்குது. திருமலாவில் 4 இடம் இருக்குது. அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு புனித நீராடல் நீங்கள் புஷ்கரணி தீர்த்தத்தில் கூட போய் செய்துக்கலாம். லக்கேஜ் போகிறது கூட உங்களுக்கு க்யூலேயே போட்டுக்கலாம். எல்லா தரிசன டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு க்யூலேயே உங்களுக்கு லக்கேஜ் போகிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. அப்புறம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டுவும் கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் நடந்துட்டு இருக்கிற பிரம்மோத்சவம் இன்னையோட முடியுது. கப்பிலேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரிக்கு நேற்று நந்தி சர்க்கிளெல்லாம் பார்த்தேன். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு கூட இன்றைக்கி தரிசனம் பண்ணிக்கலாம். இன்றைக்கு நாளைக்கு கப்பிலேஸ்வரருக்கும் காமாட்சி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் செய்கிறாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 250 ரூபாய் டிக்கெட். 250 ரூபாயில் 2 பேர் போகலான்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு திருக்கல்யாணம் செய்கிறாங்க அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும். சாயந்தரம் 6 to 7 போட்டிருக்காங்க டைமிங். ஸோ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டு பிரசாதம் கொடுப்போம் போட்டிருக்காங்க. லட்டு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 57,880 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.15 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 19,772 பேர். 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் மத்தியானம் ஸ்லாட் டோக்கன் உங்களுக்கு கிடைச்சா 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். காலை கொண்டாட டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைச்சா 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனம் 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். பகலெல்லாம் நல்லா வெயில் இருக்குது திருமலாவில். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திருச்சானூரில் நீங்கள் இந்த டைமில் இருந்தீங்கன்னா திருச்சானூர் அந்த லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் கார்டன் ஏரியா இருக்கும். அங்கே 3 to 4 உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வாங்க. அது ஃப்ரீ தான். டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. சூப்பராக இருக்கும். அங்கே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங் பற்றின அப்டேட் புதுசாக எதுவும் வரல. நேற்று 11:15 போல் நான் சிஎவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருந்தப்போ ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ரூம் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா திருமலாவில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம் கொடுப்பாங்க சிஎவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில். அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் இருக்கும். க்யூவில் ஒரிஜினல் ஆதார் காமிச்சப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு ரூம் வேணும், ஒரு ரூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களில் ஒருத்தர் அவங்களோட ஆதார் வச்சு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நம்மளோட ஃபோட்டோ பிடிச்சி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ரூம் எங்கே அப்படிங்கிறத பற்றினா அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க நம்ம கொடுக்குற மொபைல் நம்பருக்கு. அந்த எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் இல்லை, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கவுண்டர் நைட்டு 9:30 மணி வரைக்கும் ஃபுல்லாகவே ஓப்பனில் வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரூம்ஸ் தீந்துருச்சு அப்படின்னா காலையில் ஒரு 11:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் இருந்தால் அகெயின் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போய் செக் பண்ணி பாருங்கள். ரூம்ஸ் கொடுப்பாங்க. திருமலாவில் சோப்பும் டூத் பவுடரும் 35 ரூபாய்க்கு ஒரு கிட்டு மாதிரி விற்கிறாங்க. கல்யாணக்கட்டா கிட்டுன்னு சொல்லிட்டு நமாமி கோவிந்த கல்யாணக்கட்டா கிட்டுன்னு சொல்லிட்டு கல்யாணக்கட்டாவில் பார்த்தேன். இது 35 ரூபீஸ்க்கு சோப்பும் பல்பொடின்னு நினைக்கிறேன். ஏன்னா டூத் பவுடர்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நேற்று சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்டே சாம்பார் சாதமும் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப குழஞ்சி சூடாக நல்லா இருந்தது. கம்பார்ட்மெண்ட்லேயும் கொடுத்தாங்க சாம்பார் சாதம். ஜூன் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் அஃபீஷியலாக டிடிடியில் சீக்கிரமாக வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த தரிசன டிக்கெட் எந்தெந்த தேதியில் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன். ஜெயிஷ்டாபிஷேகம் ஜூனில் நடக்கும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.